ஹலோடா பெரிஸ். இன்றைக்கி நம்ம டேக்குக்கோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் எடுத்துக்கோங்க இனிமே பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா, இன்றைக்கி ஆங்கிள் ரோஸ் அப்படின்ற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பர்த்டே. நம்ம எல்லோரும் அவங்களுக்கு விஷ் பண்ணிவிடுவோம். ஹாப்பி பர்த்டே ஆங்கிள் ரோஸ். சரி, ஓகேடா. அவங்க என்கிட்ட ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. என்னால் இப்போது அப்லோட் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிடுங்க. நாளைக்கு நான் போட்டுறேன், ஓகேவா? சரி, வாங்க விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் பார்ட் எதோட விட்டுருந்தேன் அப்படின்னா, ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வேலை நின்று இருப்பார். அப்போ கரெக்டாக ஜேகே கார் எடுத்துகிட்டு நிறுத்திட்டு, காரில் வருவியா மாட்டேன்னு கேட்டதுக்கு வரமாட்டேன்னு இருப்பார். இப்போ நீ வரலன்னா அவ்வளோதான். உடனே டேவும் இவங்க விட்டா அவ்வளோதான்டான்னு சொல்லிட்டு அவனும் காரில் ஏறி இருப்பாங்க. சரி, வாங்க கண்டினியூ பண்ணலாம். காரில் ஏறினதுக்கப்புறம் டேவும் சைலண்ட்டாக இருக்காங்க, ஜேகேவும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஜேகேவை பார்க்க ஜேகே செம கோவமாக இருக்காங்க. டேவும் பார்க்குறான். காரில் ஏறுற வரைக்கும் நல்லா தான் இருந்தான். இப்போ என்ன வந்துச்சு எனக்கு? ஏன் இப்படி முறைச்சிட்டே இருக்கான்? இவனை புரிஞ்சிக்கவே முடியல. காரில் ஏற மாட்டேன்னு சொன்னதுக்கு தான் கோவப்பட்டான். ஏறியும் நம்ம உட்காந்துட்டோம். அப்புறம் எதுக்கு மூச்சு இப்படி வச்சிட்ருக்கான்? ஆனால் அழகாக தான் இருக்கான். வேணாம் நீ இப்படியே திரும்பிக்கோப்பா. அப்புறம் என்னையே இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கேன், நான் சைட் அடிக்கிறேன்னு அதுக்கும் அவன் கேள்வி கேட்பான். வேணாம் இவங்கிட்டலாம் நம்மளாலாம் திட்டு வாங்கவும் முடியாது. அப்புறம் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேணாம் அப்படியே திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ சைடு பார்த்த மாதிரி திரும்பி உட்காந்துக்கிறாரு. இங்கே ஜேகே இவன் எதனா கேட்பான்னு பார்க்குறான், ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறான். ஏன்டா கோவமாக இருக்கேன், ஏன் இப்படி ஃபேஸ் வச்சுட்ருக்கேன்ட்டு அவ்வளோ பயமே இல்லை எனக்கு. அவனுக்கு என் மேலே பயமே இல்லைல்ல. பார்த்துக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் கோவப்படுறானே, இதுக்கு கோவமாக இருக்கான். என்னாச்சு ஏதாச்சு, ஆஃபீஸ்லேருந்து நடந்ததா? கேட்கலாம் மாட்டான். பார்த்துக்கிறேன் இறைவனை அப்படின்னு ஜேகே வேற மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிறாரு. அந்த சைலன்ஸ் அப்படியே தான் போயிட்டு இருக்குது. வீக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த மாதிரி சைலண்ட்டாக போகிறது. பாட்டு வைக்கலான்னு தோணுது, வச்சா எங்கே இவன் திட்ட போகிறான்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. ஜேகேக்கும் பிடிக்கல, ஆனால் அவர் என்ஜாய் பண்ணிட்டு தான் வர்றாரு அந்த சைலன்ஸை. வியால் சுத்தமாக முடியல. எவ்வளோ நேரம் தான் சைலண்ட்டாகவே இருக்கும் கார். அட்லீஸ்ட் மியூசிக் போட்டாவது கேட்டுட்டாவது வரலாமேன்ட்டு தோணுது. கை வச்சானே இவன் எதனா பண்ணுவானோன்னு பயமாக இருக்குது. மனசில் தைரியத்தை வச்சு மியூசிக் சிஸ்டமில் கை வைக்கும்போது கரெக்டாக ஒரு சவுண்டு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் ராங்காக வந்திருக்காங்க கார் எடுத்துகிட்டு. ஜேகே இங்கேருந்து செம்மையாக கத்துறான். காருக்குள்ளேருந்து ரொம்ப கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறான். வியும் பார்க்குறான். இப்படிலாம் பேசுகிறான் இவன் இந்த அளவுக்குலாம் பேச மாட்டான் நினச்சேன். ஆனால் இவன் அப்புறம் பேட் வச்சு யூஸ் பண்ணுறான். ஒரு வேளை எனக்கு தான் அது புதுசாக இருக்கோ, இவன் வேறு எனக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு வியும் காரை விட்டு இறங்குறாரு. ஜேகே அவனை பார்த்து திட்டிக்கிட்டே வராங்க. அறிவில் கண்ணை எங்கே வச்சிட்ருக்க, பின்னாடி வச்சிட்ருக்க, அறிவு கெட்டவனை எப்படி இடிச்சிருக்கான் பாரு என் காரை. உன்னெல்லாம் நீ போலீஸ் கால் பண்ணி மாட்டி விடுறேன். ஏறா, இப்படி டேமேஜ் பண்ணி வச்சுருக்கேன் என் வண்டியை. நீ அறிவில் உனக்கு கார் ஓட்ட தெரியாதாலும் எதுக்குடா கார் ஓட்டுறீங்க? லைசன்ஸ் உனக்குலாம் எவன் கொடுத்தான்? அதான் உனக்கு தெரியுதுல்ல, சிக்னல் இன்னும் போடல, கிளம்பக்கூடாதுன்ட்டு தெரியாதா உனக்கு? டிராஃபிக் ரூல் தான் தெரியாதா? என்ன கொண்டு எங்கே வச்சுட்டுருக்கேன்? எனக்கு வாயில் ஒன்றும் வருது நல்லா. டேவும் பார்க்குறாங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறான்? கொஞ்சம் இன்னும் சுயநலவுக்கு வாப்பா, என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்க. இதெல்லாம் வேலைக்காகாது, போலீஸ் கால் பண்ணலாம், வா நீயும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன், வா. 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை, என் மேலே சுத்தமாக தப்பு இல்லை, உன் மேலே தான் தப்பு இருக்குது. நீயும் வா, கிளம்பு வா. இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சுருக்கேன், எவன்டா காசு தருவான்? ஜேகே அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நான் அந்த பொண்ணு, அண்ணா சாரிண்ணா, அவன் இப்படி தானே, கொஞ்சம் மன்னிச்சிருங்கண்ணா, ஐம் ரியலி சாரிண்ணா, நான் வேணாண்ணா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா, இப்படியே பேசிட்டுலாம், காருக்கு டேமேஜ் ஆன அமௌண்ட் நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம், ப்ளீஸ்ண்ணா, வேணாண்ணா, விட்டுருங்கண்ணா, நான் வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பணிவாக பேசுவோம். ஆனால் அவன் ரொம்ப எகுறான். போலீஸ் ஸ்டேஷன் தானே, போய்க்கலாம், போடா போய்க்கலான்டா, நான் ரொம்ப பண்ணுறேன், நான் ராங் நோட்டில் வந்தேன், அங்கே சிக்னல் போட தான் நான் வந்தேன், நீ எதை வந்தாலும் அவனை தான் கேட்டுக்கணும். நான் குடிச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வைக்கிற அந்த பொண்ணு, அண்ணா லைட்டாக குடிச்சிருக்கான், ப்ளீஸ் விட்டுருங்கண்ணா. தானே குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தெரியாதாம்மா? நீ தெளிவாக தானே இருக்க, நீ ஓட்ட வேண்டியதானே? எனக்கு ஓட்ட தெரியாதுண்ணா. அப்போ ஓட்ட தெரிஞ்சுங்கன்னா வண்டியில் உட்கார வைக்க வேண்டியதானே, அவங்கள ஓட்ட சொல்ல வேண்டியதானே? நானாக இருக்கும் ஓட்டேன், இது வேறு யார் மேலே ஏற்றிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? போயிருக்க வேண்டியதான் ஒரு அடியாச்சு இருக்குது. இவன் ரொம்ப பேசுகிறான் என்கிட்ட. என்னடா ரொம்ப பேசிகிட்டு இருக்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே, வா போகலாம், வா 2 பேரும் உட்காரலாம், வா. நான் ஏன்டா உட்காரணும், நீ தான்டா உட்காரணும். அப்போ ஜேகே சைலண்ட்டாக இருந்தால் வேலைக்காகன்னு சொல்லிவிட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனும் திருப்பி அடிக்கிறான், 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் பிரித்து விடுறா. நிறுத்துடா, சும்மா பண்ணிருக்க, நீ பண்ண தப்பானதான் தான் அவங்க ஒன்று அடிக்கிறாங்க. அறிவில் உனக்கு நான் எவ்வளோ தானே சொன்ன போயிட்ட, ஒழுங்காக பார்த்து வண்டி ஓட்டுன்ட்டு, குடிச்சிருக்க ஓட்டாதான்னு சொன்னேன் தானே. நீ ராங் ரூட்டில் வந்துட்டு அவங்கள அடிக்க போறியா கை உங்ககிட்ட? அறிவு கிட்ட நீ அறிவில் உனக்கு கொஞ்சம் கூட
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அதிட்டுறா. அவனும் சைலண்ட் ஆகிட்டான். இங்கே அண்ணா ரியலி சாரி நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலில் எழுப்பாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல விடுமா அண்ணா மன்னிச்சிடுங்க, உண்மையாக சொல்கிறேன் ரியலி சாரிண்ணா, இவன் இப்படி தான் ரியலி சாரிண்ணா மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னும்போது ஜேகே சரி விடுமா ஆனால் அந்த காருக்கு வேணா பே அதெல்லாம் பேயெல்லாம் பண்ண வேணாம், ஆனால் அவனை எனக்கு அடிக்கணும் போல் இருக்குது, நான் அடிச்சிட்டா காருக்கு நீ காசு கட்ட வேணாம், ஆனால் நான் அவனை அடிச்சே தீரணும். அண்ணா அது நான் அடிக்கணும். சரி சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சைலண்ட் ஆகிடுறா. அவங்க ஜேகே தான் அவனை பார்க்குறான். அவனை மாட்டினான் என்கிட்ட அடிக்க கைவங்கிற அவனை எந்த தைரியத்தில் நீ நடிக்க வர மாதிரி கைவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனை செம்மடி அடிக்கிறான். அண்ணா போதும் விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. இல்லைம்மா குடிச்சிருக்கான், ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு வரணும்னு தெரில. இவனுக்கெல்லாம் எதுக்கு நீ கார் விட்டு இது பண்ணுறது பாரு, நான் உனக்கு ஒரு அண்ணனாக அட்வைஸ் பண்ணுறேன், இவனெல்லாம் நம்பி லைஃப் கிஃப்ட் கொடுத்துடாதம்மா, அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மடி அடிச்சிடுறான். அவன்கிட்ட இதுக்கு மேலே அவனை நான் எங்கன்னா பார்த்த இடத்துல வெளுத்துருவேன் சொல்லிட்டேன், ஒழுங்கு மதியம் எஞ்சி கிளம்பு இவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறான். இதெல்லாம் அப்படியே விரிச்சு பார்த்துட்டே இருக்கான். உனக்கு நான் தனியாக சொல்லணுமா இல்லை காரில் ஏறவியா மாட்டியா? இல்லை ஏதோ சீக்கிரம் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இதுக்கு மேலே இப்போ மேலே இவன் டென்ஷனாக இருப்பான், ஒன்றுமே பேசிக்கூடாது, அப்படியே திரும்பி பார்ப்போம், பாட்டாவது மண்ணாவது ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை பார்த்த மாதிரி திரும்பிக்கிறாரு. டைமும் பாஸ் ஆகுதான், அவங்களும் வீட்டுக்கு போய் ரீச் ஆச்சுடா. காரை விட்டு இறங்கினோடனே பாட்டுன்னு உள்ளே போகிறான். சீக்கிரம் பார்க்குறான், ஒரு வார்த்தை நம்மளை கூப்பிட்றானான்ற மாதிரி. எவ்வளோ டென்ஷனில் இருக்குன்னு அவன் நல்லாவே பார்த்தான், நல்லாவே நோட் பண்ணான். ஒரு வார்த்தை நான் இறங்கிறதுக்குள்ளே அவன் பாட்டுன்னு உள்ளே போகிறான்ல, ஓகே பார்த்துக்குறான். அவனை நைட்டு என்கிட்ட தானே நீ வரணும், வாடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் காரை விட்டு இறங்கி பார்க்குறான். பார்த்தாட்டே அங்கே இல்லவே இல்லை, ஹாலில் இல்லவே இல்லை. எங்கடான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா கிச்சனில் அவங்க அத்தை கூட போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே பேக்கில் எடுத்து வச்சுட்டு டே சொல்லு ஜேகே, ஆஃபீஸ்லேருந்து இப்போ தானே வந்தேன், ஃப்ரெஷ்ஷாக அவனுக்கு கூட தெரியாதா, அதுக்குள்ளே டேரெக்டாக இங்கே உள்ளே வந்துட்டேன். ஆமாம்ல மறந்துட்டேனே, எதை தான் நீ ஞாபகம் வச்சுருக்க? ஏன் இப்படி சொல்கிறான்? நான் எதை ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையாக ஃப்ரெஷ் ஆகணும், வா ரூமுக்கு வா. இல்லை நீ போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகும், அத்தைக்கு இந்த வெஜிடபிள் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு நான் வரேன். வரையா மாட்டியாடா? போ ஜேகே, நான் இது ஒன்றே ஒன்று மட்டும் கட் பண்ணி கொடுக்குறேன், மேட்ஸ் வேறு இல்லைடா ப்ளீஸ் ஜேகே போ. சரி எதையோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக அவங்க போயிட்டாங்க. இப்படி டைமும் பாஸ் ஆகுது. ஜேகே அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அவர் பாட்டுன்னு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். அண்ட் தென் லைட்டாக ரியலைஸ் பண்ணி டைம் ஆச்சு, என்னது 8:40? ஐயோ ஜேகே எவ்வளோ நேரம்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா அப்படியே அதுக்குள்ளேயே முழுகிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேப்டாப் எல்லாமே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடறாரு. அதான் நோட்டீஸ் பண்ணுறேன், நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 6 o'clock இருக்கும். அதுலேருந்து நானும் பார்த்தேன்னா வந்திருந்தானா நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பேன். அவன் வரவே இல்லை, எனக்கு நல்லா தெரியும் அவன் வரவே இல்லை. இப்போ அவன் ஃப்ரெஷ்ஷே ஆகலைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு எனக்கு பயந்துட்டு தான் அவன் ரூமுக்கே வந்திருக்க மாட்டான். சித்தடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கீழே இறங்கி போகிறாங்க. பார்த்தாட்டே ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் இருக்கார். அப்போ ரூமுக்கு வந்தானோ ஒரு வேளை நான் ஒர்க் பண்ணுறதுல பிஸியாக இருந்ததுனால மறந்துட்டேனா? இல்லையே, சான்ஸ் இல்லையே. எனக்கு யாருன்னா வந்தாங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பேன். நான் அவ்வளோ சின்சியராக கூட ஒர்க் பண்ணல. இல்லை லைட்டாக பண்ண நினைக்கிறேன். இல்லை எப்படி இல்லை இவன் வந்திருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்குமே. இவன் ரூமுக்கு வரவே இல்லை, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பண்ணிட்டே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜேகே அவங்க அம்மா தான், அங்கேயே நின்றுட்டுருக்க போறியா இல்லை வந்து சாப்பிட போறியா? என்னம்மா வந்து சாப்பிட்றா, அங்கே நின்றுட்டு என்னடா வேடிக்கை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ வந்து கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும்டா, இப்படியே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அம்மா ஈரமாக வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து உட்காராரு. அவங்க அம்மா தான் நீ பரிமாறுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் இல்லை நீ பண்ணு, நான் உள்ளே போயிட்டு அவனுக்கு பிடிச்சது எடுத்துகிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிட்டாங்க. தான் ஜேகேக்கு எல்லாமே எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜேகே டேவையே பார்த்துட்ருக்கு. டேக்கு ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்குது. ஜேகே ஏன்னா இல்லை ஏன் என்னையே பார்த்துட்ருக்கீங்க, என் ஃபேஸில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு? அது ஒன்றும் இல்லை, நீ ஃப்ரெஷ்ஷானியா? ஆயிட்டேனே. நீ ரூமுக்கு வரவே இல்லை? நான் ரூமுக்கு ஆமாம் நான் வரல தான். அதான் கேட்குறேன் ஏன் வரல? அப்புறம் எப்படி நீ ஃப்ரெஷ்ஷானா? நான் ரூம்லேயே ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஏன் அங்கே ஆனால்
இல்லை, அதான் மேட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கல்ல. சொன்னால கூட செஞ்சு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கீழே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். அத்தை தான் சொன்னாங்க, நீ மேலே போகிறதுக்கு லேட் ஆகும்னா நீ கீழே ஃப்ரெஷ் ஆகிக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகே அத்தை சொல்லிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். ட்ரெஸ்ஸு அது அத்தை தான் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. அத்தையா? அவங்க ரூமுக்கு வந்தாங்களா? என்ன கேட்டால் நீ அவங்கள தான் கேட்கணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் டே பார்த்துட்டே சாப்பிட்றாங்க. இவன் நம்ம கிட்ட போய் சொல்கிறானோ, ஆனால் இவன் போய் சொல்கிற அளவுக்குலாம் ஒத்து இல்லையே. ஒரு வேளை அம்மா வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சாப்பிட்டு முடிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரும் அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. அங்கே போயிட்டு அவர் ஒர்க் பண்ணவே இல்லை. எப்போ வருவான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. டைம் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அண்ணா டே வந்த மாதிரியே இல்லை. 10:30 ஸோ அப்படியே போகுது. இதுக்கு மேலே முடியாதுலான்ட்டு 10:40 கீழே இறங்கி போய் பார்க்குறாரு. பார்த்தா டேவும் ஜேகே அவங்க அம்மாவும் நல்லா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. வெசல் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகே அவங்க அம்மா வந்து அது எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அங்கே வந்து பார்த்துட்டு, காலையிலேருந்து நான் டென்ஷனாக இல்லை. நான் இவனுக்கு நல்லா தெரியும் நான் வண்டி ஓட்டும் போது எவ்வளோ டென்ஷனாக இருந்தேன்ட்டு. அதை விட முக்கியமாக அந்த பண்ணி எவனே தெரில வண்டி இருந்து விட்டான். அது வேறு எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. குறைச்சலுக்கு இவன் விட்டோடனே, நான் எத்தனை கார் விட்டோடனே அவன் பாட்டுன்னு இறங்கி போயிட்டான். என்ன ஏதுன்னு கூட கேட்கல, ரூமுக்கு கூட வரல. காலையிலேருந்து என்னை டென்ஷன் படுத்திட்டான். இப்போ கூட வந்து எங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தையும் என்னை கேட்கல. எனக்கு நல்லாவே நான் டென்ஷனாக இருக்கேன்ட்டு. அவனை இதுக்கு மேலே விட்டானா? இல்லை முடியாது, நான் இதுக்கு மேலே விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உள்ள வந்துடுறாரு. அவங்க அம்மாவும் ஜேகேவும் டேவும் ஜேகே அவங்க அம்மா 3 பேருமே இருக்காங்க. ஜேகே அவங்க அம்மா தான் பார்த்துட்டு, என்ன ஜேகே எங்கே என்ன பண்ணுற? அம்மா இப்போ உனக்கு வெசல் வாஷ் பண்ணி ஆகணுமா? இல்லை இப்போ வெசல் வாஷ் பண்ணியே ஆகணுமா? ஏன்டா இப்படி கேட்குற வினோதமா? என் காலையில் எஞ்சி வாஷ் பண்ண மாட்டியாம்மா? வாஷ் பண்ணலாமே. சரி பண்ணலாம்ல? பண்ணலாமே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு சொல்லிட்டாங்க. டேவும் ஜேகேவை பார்க்க, ஜேகே டேவோட கையை வாஷ் பண்ணி விட்டுட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிருக்கிறான். டே அங்கே பிடிச்சிட்டு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் ஒன்றும் கழுவி முடிக்கல. அதனால தான் அதான் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களே, இல்லை காலேஜ் கூட வாஷ் பண்ணிக்கலான்ட்டு, காலேஜ் வாஷ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிருக்கிறான். டே இல்லை நான் இதை பாருங்க கொஞ்சம் தான் இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன். டே காண்டேத்தாத வந்துரு, ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன், ஒழுங்கு மரியாதை வந்துரு. நீ ஏற்கனவே பண்ணதே போதும், ஒழுங்கு மரியாதைவா. நான் அப்படின்னா பண்ணேன், என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாதாடா? தெரியாதா? நான் என்ன பண்ணுன்னு சொன்னால் தானே எனக்கு தெரியும். என்ன பண்ணுன்னு தெரியாத உனக்கு நான் கேட்குறேன். அது தெரியல, நான் தான் கேட்குறேன். தெரியல உனக்கு கிட்ட அப்படி ரொம்ப க்ளோஸாக வரான். அவங்க அம்மா ஜேகே அவங்க அம்மாவும் ஜேகே நீ போ, நான் அனுப்புகிறேன். போப்பா. இல்லை என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. போகிற மாதிரியே இல்லை. ஜேகே ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் அப்படியே தூக்கிட்டாரு. ஜேகே அவங்க அம்மா ஓரமாக போய் சிரிக்கிறாங்க. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்காங்க, நீ சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜேகே விடு, ஜேகே அத்தை வர ஒரு மாதிரி பார்க்குறாங்கடா. ஏன் பொண்டாட்டி நான் உன்னை தூக்குறேன் அவ்வளோதான். எங்கள் அம்மா அதெல்லாம் ஒன்றுமே நினச்சிக்க மாட்டாங்க. ஈவன் எங்கள் அப்பா கூட இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணி தூக்கிட்டு போனான். ஜேகே என்ன பேசுகிற நீ? அம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண மேலே ரூம் கூட்டிகிட்டு போயிட்டான். ஜேகே ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு டேவை பொத்துன்னு போடுறான் பெட்லேயே. டேக்கு செம்ம பயமாயிடுச்சு. என்னாச்சு ஜேகே, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கேன்? ஓ அப்போ நான் இப்போ தான் தெரியுது உனக்கு நான் இவ்வளோ கோவமாக இருக்கேன்ட்டு. அப்போ இதுக்கு முன்னாடி நான் தெரியல நான் இவ்வளோ கோவமாக இருந்தேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஷேர் பண்ண எல்லாமே ரிமூவ் பண்ணுறான். டேக்கு அல்ல இங்கே பாரு ஜேகே, நீ பேசிகிட்டு இருக்க, நானும் பேசிகிட்டு தான் இருக்கேன், எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா? இல்லை நான் பண்ணுவேன். ஏண்டா நான் அவ்வளோ காண்டில் இருக்கேன், உனக்கு நல்லாவே தெரியும் நான் கோவத்தில் இருக்கேன். காரில் ஏறும்போது என்கிட்ட ஏன் கோவமாக இருக்குது, எது கோவமாக இருக்குன்னு கேட்டியா? அதை விட அந்த கார் ஏற்றுன்னு வந்து மோதி வர ஒரு நாய் என்னை இன்னும் கோவப்பட்டுடுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே மேலே ஃப்ரெஷ்ஷாக கூட வராமல் கீழே இருந்த குறைச்சலுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், நீ இன்னும் வரல. நான் வந்து கூப்பிட்டா இன்னும் 5 நிமிஷம் வெசல் வாஷ் பண்ணிட்டு வரேன்றேன். ஒரு 5 நிமிஷம் கூட உன்னால் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதானே வெசல் வாஷ் பண்ண எங்கள் அம்மா கூடலாம் அப்படி நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஜேகேவும் டே மேலே ஓராகிறான். டேக்கு ஒன்றும் இல்லை. ஜேகேயோட ஃபேஸை கிட்ட பார்க்க, எங்கள் பாரு ஜேகே, எதுவாக இருந்தாலும் நீ பொறுமையாக சொல்ல, நான் பொறுமையாக கேட்குறேன் சரியா அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே ஜேகேயோட ஷோல்டரில் கை வைக்கிறான். 2 பக்கமும் இங்கே பாரு, நீ பொறுமையாக சொல்ல சரியா, நான் பொறுமையாக கேட்டுக்கிறேன். இதில் பேசும்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. இது பாரு, எது பண்ணக்கூடாதோ அதை நீ பண்ணிடுற. நான் வந்து அது உன் மேலே ஃபோர்ஸாக காட்டும்போது நீ வந்து பொறுமையாக பண்ணு, ஸ்லோவாக பண்ணுன்ற. அப்போ என்னால் அது பண்ண முடியாது. புரியுதா உனக்கு? என்ன பேசுகிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியலை.
இப்போ புரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபோர்ஸாக டேவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். போதும் விட, என்ன இப்படி பண்ணுறேன்? இங்கே பாரு, நீ க்யூட்டாக ஃபேஸ் வைக்கும்போது என்னால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏற்கனவே உன் புருஷன் காண்டில் இருக்கேன் நீ என்கிட்ட ஒழுங்காகவே பிஹேவ் பண்ணாததுக்கு. அதுவும் வேறு இந்த மாதிரி வேறு க்யூட்டாக பேசி வர இன்னும் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற. ஸோ இப்போ வந்து நீ தடுத்தன்னு வையேன், நீ நினைக்காத அளவுக்கு நான் செம்ம வைல்டாக பண்ணிவிடுவேன். அப்புறம் வலிக்குதுன்னா எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். அது 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 பாரு, இதெல்லாம் எனக்கு டைம் வேஸ்ட்டு. காலையில் நான் வர ஏஞ்சி ஆஃபீஸ் கிளம்பணும், நீ ஆஃபீஸ் போகணும்ல. ஆமாம், அதுக்கு இப்போ நீ என்ன பண்ணணும், படுத்து தூங்கணும். தப்பு. இப்போ நீ சைலண்ட்டாக இருந்தால் தான் என்னால் சீக்கிரமாக முடிக்க முடியும், புரியுதா? நான் ஏற்கனவே லேட்டாக பண்ணாலே எத்தனை ரவுண்ட் போவேன்னு தெரியும். அதுவும் வேறு டைம் வேறு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லேட்டாக பண்ணால் லேட்டாக தான் ஆகும். பட் இப்போ உனக்கு சீக்கிரமாக பண்ணனா தூங்குவேன், இல்லைன்னா தூங்க கூட டைம் இருக்காது. என்ன சொல்கிற? அது அது நல்லா நான் பேச விட்றல, ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் மறுபடியும். ஜேகே டேவை கிஸ் பண்ணிக்கிட்டே அவன் நெக்கில் செஸ்ல அப்படின்னு சொல்லி ஹிக்கியாக மேக் பண்ணிகிட்டே இருக்கான். டேவால் முடியல. ஜேகே போதும், ஜேகே 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 இங்கே பாரு, நான் பாட்டுன்னு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். ஸ்டாப் பண்ண நினச்சேன், அவனுடைய அவ்வளோதான் காலையில் ஏஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிவிடுவேன். கம்முன்னு இருந்துடுவேன். ஒரு ஃப்ளோவில் போது அமைதியாக இருந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு ஹிக்கீஸாக மேக் பண்ணிகிட்டே இருக்கான். அவனோட ஹேண்ட் அங்கே இங்கே ப்ளே ஆகுது, அவனோட ஹிப் செஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. பேசிகிட்டே இருக்கும்போது ஜேகே கரெக்டாக ஜேகே ஜேகே வலிக்குது, ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே இங்கே பாரு, சும்மா வலிக்குது நான் அதை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அது ப்ரெஷராக இருக்கும். உனக்கு இப்போ இல்லையாடா, ஏன்டா இப்படி சும்மா வந்து ஜேகே ஜேகே ஜேகேன்னுட்டு இருக்க? வலிக்குதுன்னு இருக்கான். ஜேகே சொன்னால் கூட பரவாயில்ல, சும்மா வலிக்குது விட்டு ஜேகே சொல்லு, இல்லை டாடி சொல்லு, எத்தனா சொல்லு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம மூடாக பண்ணிகிட்டு இருக்கான். முடியல, இருந்தாலும் ஜேகே பொறுமையாக கொஞ்சம் ஸ்லோவாக, அதெல்லாம் என்கிட்ட நீ பார்க்கக்கூடாது பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு 4-5 ரவுண்டு போயிருக்கும். டேவால் சுத்தமாக முடியல. பக்கத்தில் ஜேகேவும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து படுக்கிறாங்க. மனுஷனாடா நீங்களாம், அவனுக்கு 2-3 முடிக்கவே முடியாது. எப்படி டயர்டே ஆகாமல் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள தான் நினைக்கிறான். நினச்சிட்டு ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவும் அதெல்லாம் அப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். இப்போ நான் என்ன சொன்னேன்ட்டு நீ அதெல்லாம் அப்படி தாண்டான்ற? என்ன நினச்சிருப்பேன், அவன் 2-3 தான் பண்ணுறான், நீ எப்படா எத்தனை தாடி பண்ணுறேன்னு நினச்சிருப்பேன். டயர்டே ஆகாதான்னு யோசிச்சிருப்பா தானே சொல்லிக்கும்போது டேவும் பார்க்குறான். அது அது அதான் தெரியுமா எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறாங்க. இப்போ தான் கண்ணை மூடுவான். கரெக்டாக அலாரம் அடிக்கும். என்னடான்னு சொல்லிட்டு அலாரம் எடுத்து பார்த்தா மனதா ஆறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறான். ஜேகே ஸ்மிக் பண்ணிக்கிட்டே தூங்குறான். மணி 6டா. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிறா? மனுஷன் 6 மணி விடிஞ்சிடுச்சுடா, ஏன்டா இப்படி பண்ணுறேன், நான் தூங்கவே இல்லை. அதுக்கு நானாக பண்ணிட்டோம், எனக்கு தூக்கம் வருது. சரி தூங்க ஆஃபீஸ்க்கா லீவ் போடு. எப்படா லீவ் போடுவேன், இன்றைக்கி இம்பார்ட்டன்டான மீட்டிங்டா. அதுக்கு நானாக பண்ண முடியும், எனக்கு இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தூங்குறான். டேக்கு செம்ம காண்டாகுது. வர கோவத்துக்கு அடிக்கலாமான்ற அளவுக்கு இருக்குது. அதனால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். டாடா பாய் பாய் பெரிஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.